சிபிஎஸ்சி கிளாஸ் 10th ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்லேருந்து எக்ஸாம்பிள் 12.9 சம் பண்ணலாம் பாருங்கள். ஃபிகர் 12.2 R1 = 10 ஓம். அந்த R1 வந்து 10 ஓம் கொடுத்துருக்காங்க. அடுத்து R2 40 ஓம். திஸ் R2 வந்து 40 ஓம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து R3 30 ஓம். R3 30 ஓம் கொடுத்துருக்காங்க. R4 20 ஓம். இந்த R4 வந்து 20 ஓம் கொடுத்துட்டாங்க. அடுத்து R5 60 ஓம். இந்த R5 வந்து 60 ஓம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து 12 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேல்குலேட் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். ஃபஸ்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு R1ம் R2ம் ஒரு பேரலல் காம்பினேஷன் அஸ்யூம் பண்ணிவிட்டு இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் R' வச்சுக்கலாம். அடுத்து R3 R4 R5 இது ஒரு பேரலல் காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் R" வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் R' கண்டுபிடிப்போம். 1/R' is equal to 1/R1 plus 1/R2. கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1/R1 எவ்வளோ 10 கொடுத்துட்டாங்க, R2 எவ்வளோ 40 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ எல்சிஎம் என்ன வரும் 40 வரும். 40 எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து என்ன வரும், இங்கே 4 + 1 எடுத்தாச்சு. அப்போ என்ன வருது 5/40 வருது. 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/8 வருது. அப்போ 1/R' = 1/8 கிடைக்கிது இல்லையா? அப்போ R' என்ன கிடச்சிருக்கு 8 ஓம் கிடச்சிருக்குப்பா. R' வந்து 8 ஓம் கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் R3 R4 R5 இருக்கு இல்லையா, இது ஒரு பேரலல் காம்பினேஷன் பண்ணலாம். அப்போ அதுக்கு 1/R" = 1/R3 + 1/R4 + 1/R5 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/R3 எவ்வளோ இருக்குது பாருங்கள். R3 வந்து 30, R4 எவ்வளோ 20, R5 எவ்வளோ 60. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம், 16 எல்சிஎம் எடுத்துங்கன்னா அங்கே 30க்கு மேலே என்ன போடணும் சொல்லுங்கள், 2 போடணும். 20க்கு மேலே என்ன போடணும், 3 போடணும். 60க்கு மேலே 1. அப்போ இது மொத்தம் எவ்வளோ வருது, 2 + 3 + 1 6 வந்துடுது. அப்போது 6/60. அப்போது 6ம் 16 கேன்சல் பண்ணால் 10 வருது. அப்படின்னா 1/R" என்ன கிடைக்குது 1/10. ஸோ R" = என்ன வந்ததுப்பா 10 ஓம்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த R' இந்த R" ரெண்டு சீரீஸில் இருக்குப்பா. அப்போது இப்போ இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். அப்போ R total resistance = R' + R". ஏன்னா சீரீஸில் இருக்குது. R' எவ்வளோ 8 + R" 10. ஸோ அப்போ எவ்வளோ வருது 18 ஓம் கிடச்சிருக்கு. அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் எவ்வளோ பாருங்கள் 18 ஓம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் கேட்டால் 18 ஓம் வந்துருச்சுப்பா. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா வந்து இப்போ வந்து செகண்ட் கண்டுபிடிக்கலாம், டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங். ஸோ செகண்ட் வந்து டோட்டல் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஓம்ஸ் லா = IR, V = IR. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணிடலாம், I = V/Rன்னு போட்டுக்கலாமா? I = நம்ம V/Rன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ I = V/R எடுத்திங்கன்னா I = V எவ்வளோ கொடுத்தாங்க நமக்கு 12 வோல்ட் கொடுத்துட்டாங்க. R எவ்வளோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 18 வந்தது, 18 போட்டுக்கலாம். 12 18 நம்ம என்ன பண்ணலாம், 6 டேபிள் அடித்தா மேலே 2 கீழே 3. அப்போது 2/3. 2/3 என்ன வரும் 0.66ன்னு வருமா? அப்படின்னா மொத்த கரண்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.6666 ஆம்பியர்னு கிடைக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 0.67 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்கள், கரண்ட் வந்து 0.67 ஆம்பியர் டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் தி சர்க்யூட் அப்படின்னு கிடைக்குதுப்பா.